ஆதி தண்ணி குடிக்க எழுந்து ரூம் விட்டு வெளியே வந்தப்ப அக்கா மாமா ரூம்ல இருந்து ஒரு விதமான சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம்னு அவனால புரிஞ்சிக்க முடிஞ்சுது. தண்ணி குடிச்சிட்டு ரூமுக்கு வந்து படுத்தும் அவனுக்கு தூக்கமே வராம அவன் அக்கா ரூம்குள்ள நடந்துட்டு இருப்பதை யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் மாமா மேல அவனுக்கு கொஞ்சம் பொறாமையும் இருந்துச்சு. திடீர்னு அவனுக்கு ஒரு விபரீதமான யோசனை தோணுச்சு. ஈவினிங் பார்த்த அந்த ரூம் விண்டோவ்ல கண்ணாடி உடைஞ்சி இருந்த பகுதி ஞாபகத்துக்கு வந்து அவன் உடனே எழுந்து போய் சத்தம் போடாம பின் வாசல் கதவை திறந்து அவன் அக்கா ரூமுக்கும் காம்பவுண்ட் செவுருக்கும் நடுவுல உள்ள இடத்துக்கு போய் அங்க உடைஞ்சி இருந்த விண்டோ கிளாஸ் வழியா உள்ள பார்த்தான். அவன் பார்த்த சீன்ல ஐஸ் மாறி ஓரஞ்சே போயிட்டான். அவன் மாமாவும் அக்காவும் பண்ணிட்டு இருந்த காட்சி அது. பெட்ரூம் ரொம்ப நல்லா வெளிச்சமா தெரியலானாலும் வெளியே இருந்து வர நிலவொளியும் தெருவிளக்குனால ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவன் மாமாவின் செய்கை சரியில்லை என்பதை அவன் அக்காவின் முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டான். அட பாவமே, உலக அழகி மாறி இருக்க தன்னோட அக்காவோட அழகு வீணா போகுதே, அதை பார்த்து ரசிக்க கூட தோணலையா இந்த ஆளுக்குன்னு நினைத்து கொண்டான் ஆதி. அனுவ பார்த்தா அவ சீலிங்க பார்த்து வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தா. ஏதோ கடமைக்கு புருஷன் கூட படுகணும்னு படுத்த மாறி இருந்தா. இப்போதான் ஆதிக்கு புரிஞ்சுது ஏன் அனுவுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னும் குழந்தை எதுவும் பொறக்கலன்னு. தன்னோட அக்கா படும் வேதனைய பார்த்து அவ அழகு இப்படி வீணா போகுதேன்னு நினைச்சு ரொம்ப வேதனை பட்டான். அனுவோ தலையில் அடித்துக்கொண்டு தன் தலைவிதியேன்னு நினைச்சுக்கிட்டு அவ புருஷன ஒரு லுக் விட்டு படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில அனு சீக்கிரமாவே எழுந்து அவ புருஷனுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சிட்டு வீட்டுல உள்ள மத்த வேலைய பார்த்தா. ஆதிய எழுப்பி விட்டு அவனுக்கு காபி போட்டு கொடுத்து டிபன் பண்ணி வச்சா. 3 பேரும் சாப்பிட்டு ரெடியாகி சேகரை சென்டா பண்ண ஏர்போர்ட் போனாங்க. சேகரை விட்டுட்டு திரும்ப வர வழியில அனுவும் ஆதியும் ஹோட்டல்ல பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க. ஈவினிங் ஆதி எழுந்து டிஷர்ட் லுங்கியோட டிவி பார்த்துக்கிட்டு இருக்க அனு கிச்சன்ல காபி போட்டுக்கொண்டு இருந்தா. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. ஆதி உடனே எழுந்து போய் கதவை திறக்க கஸ்தூரி ஆண்டி உள்ள வந்தாங்க. கஸ்தூரி, என்னப்பா தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா? ஆளே மாறிட்டீங்களே, போன தடவை பார்த்த மாதிரியே இல்ல. நல்லா ஃபிட் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க இப்ப. எங்க அனு? ஆதி ஒண்ணுமே புரியாம அவங்கள உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அனுவை கூப்பிடுறதுக்குள்ள அவளே வந்துடா. அனு, அடே வாங்க ஆண்டி. எப்போ வந்தீங்க ஊருல இருந்து? ரொம்ப மாசம் கழிச்சு வந்து இருக்கீங்க. எப்படியும் 10 மாசம் இருக்கும் நீங்க கடைசியா வந்து. கஸ்தூரி, நல்லா இருக்கேன் அனு. நீ எப்படி இருக்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். இடையில பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு போலாம்னு பார்த்தா கொஞ்சம் கூட நேரமே கிடைக்கல. உங்க அங்கிளுக்கு கஸ்தூரி புருஷன் வேற முட்டில ஆபரேஷன் நடந்துச்சு. அதனால இப்பதான் இந்த பக்கம் வந்து எட்டி பாக்குறேன். அனு, அச்சச்சோ, இப்ப பரவாலையா அங்கிளுக்கு? கஸ்தூரி, இப்ப நல்லா இருக்காரு. அது சரி, என்ன உன் புருஷன் கிட்ட பயங்கர சேஞ்சஸ் தெரியுது. பார்க்கவே வேற ஆள் மாறில இருக்காரு. பேச கூட மாட்டிக்கிறாரு. ஏதோ தெரியாத ஆள பாக்குற மாறி பாக்குறாரு. போன தடவை வந்தப்ப எவ்வளோ நல்லா பேசினாரு. இன்னும் எவ்வளோ நாள் தான் 2 பேரும் தனியா இருக்க போறீங்க? சீக்கிரமாவே ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்க. கஸ்தூரி ஆதியை பார்த்து சேகர்னு நினைச்சு விடாம பேசிட்டு இருந்தது பார்த்து அனுவுக்கு பயங்கர சிரிப்பு. அனு, சரிங்க ஆண்டி, கண்டிப்பா சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்குறோம். ஆனால் அவரு சேகர் டெல்லிக்கு போயிருக்காரு. வர 3 மாசத்துக்கு மேல ஆகும்.
இது என்னோட தம்பி ஆதித்யா. ஊருல இருந்து நேத்திதான் வந்தான். இங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கான். அதனால் இனிமேல் இங்கதான் என் கூட இருப்பான். அதுக்கு அப்புறம் கஸ்தூரியும் அனுவும் ஊரு கதை எல்லாம் பேசி ரொம்ப நேரம் போக்கிட்டாங்க. ஆதிக்கு கஸ்தூரி ஆண்டி சொன்னத கேட்டு உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு இருந்துச்சு. அப்புறமா கஸ்தூரி போனதும் கஸ்தூரி ஆண்டி எதிர்த்த வீட்டுல உள்ள பார்வதி ஆண்டியோட அக்கா. அப்போ இங்க வந்துட்டு போவாங்க. அப்படி போற வரப்ப அவகிட்ட பேசி பழகுன கதையெல்லாம் அனு அவன்கிட்ட சொன்னா. 2 பேரும் இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சிட்டு டிவி முன்னால உட்கார்ந்தாங்க. டிவில உயிர் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அனு, என்ன கருமம் புடிச்ச கதைட்டா இது. புருஷன் செத்ததும் புருஷனோட தம்பிக்கு அலையுறா. ஆதி, இதுல என்ன அக்கா இருக்கு. புருஷன் போய் சேர்ந்துட்டான். அப்புறம் அவள வேற யாரு நல்லா வச்சு பாத்துப்பா. அவளுக்கும் ஆசை இருக்காதா. அனு, டேய், ஆசை இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆதி, இப்படியே எத்தனை வருஷத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி என்ன ஆகப் போகுது. தம்பி பொண்டாட்டி தன்னுடைய பொண்டாட்டி. அக்கா புருஷன் தனக்கு அரை புருஷன்னு சொல்றது இல்லையா. அப்போ கொழுந்தனாரு கூட குடும்பம் நடத்துறதுல என்ன தப்பு இருக்கு. அனு, டேய் எரும, அதுக்கு குடும்பத்துக்குள்ளேவா இப்படி பண்ணுவாங்க. ஆதி, ஓஹோ, அப்போ குடும்பத்துக்கு வெளியே யாராச்சும் இருந்தா தப்பு இல்லையா. அனு, நான் அப்படி சொல்ல வரலடா. ஆதி, அடுத்தவன் கூடலாம் போனா தேவை இல்லாத பிரச்சனை வரும். இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துகிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் இல்லாம அவ என்ன வேணுனேவா தப்பு பண்றா. அவளோட புருஷன் அவள ஒழுங்கா பாத்துக்கிட்டா அவ ஏன் இப்படி எல்லாம் செய்ய போற. ஆதியை ஒரு 2 நிமிஷம் ஒண்ணுமே சொல்லாம பார்த்துட்டு இருந்தா அனு. ஆதி, என்ன. அனு, ஷீ, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. எப்படியெல்லாம் பேசுற பாரு. இத சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு ஆதியை லைட்டா அடிச்சா. ராத்திரி தூங்குற நேரம் ஆனதும் அனு, டேய் ஆதி, அவரு வேற வீட்ல இல்ல. நீ அந்த ரூம்ல படுக்க வேணாம். என் கூடவே படுத்துக்கோடா. ஆதி, ஹான், சரி அக்கா, உன்கூடவே படுத்துக்குறேன். எப்படி மாமா ஊருக்கு போர்ப்பலாம் நீ வீட்ல தனியா இருக்க. அனு, என்னடா பண்றது. வேற வழி இல்லையே, இருந்துதான ஆகணும். நல்லவேளை இப்போ நீ வந்துட்ட. இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கதை அடிச்சிட்டு தூங்கினார்கள். காலையில மணி ஒரு 8 இருக்கும். ஆதி எந்திரிச்சு தனக்கு பக்கத்துல படுத்திருந்த அவன் அக்காவை பார்த்தான். அவ அழகா பால் வடியுற முகத்த வச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா. ஆதியோட கண்ணு மெதுவா மாற காலையிலேயே ஆதிக்கு செம தரிசனம் கிடைக்கும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அனுவுக்கு முழிப்பு வந்து இவனை பார்க்க, என்னடா சீக்கிரம் முழிச்சிட்ட. ஆதி, என்ன பேசுறதுன்னு தெரியாம தலைய குனிஞ்சிக்கிட்டு, இல்ல அக்கா, தூக்கம் போச்சு. அதான் எந்திரிச்சு உட்கார்ந்திருந்தேன்.